இது பார்த்தீங்களா, இதுதாங்க எங்கள் வீட்டு சீத்தாப்பழம் செடி. இது ரொம்ப சின்ன செடி. ஆனால் நாங்கள் அதை காலையை உடச்சி விட்டு ஓகே. பட் ஆனால் இதில் வந்து நிறைய பூ பூக்கும். பட் ஆனால் என்னென்னா பூ பூத்து அப்படியே கருகி கொட்டி போயிடும். இப்போ தாங்க ரொம்ப வருஷத்துக்கு கழித்து 5 வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு நாங்கள். இப்போ தான் ஒரே ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக நல்லா இருக்குல்லங்க பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தாங்க எனக்கு நிறைய செடி வளர்க்க ஆசை. பட் ஆனால் இடம் இல்லைங்க எனக்கு வச்சு வளர்க்குறதுக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், என் கைக்கு இந்த வெத்தலை செடி சுத்தமாக வரவே வராது. பட் ஆனால் ஓகே, இந்த வாட்டி வந்திருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் இந்த கொடி சம்பங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தான் வச்சுருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வந்தால் சரி. பாக்கு மிச்சது எல்லாமே இது பார்த்திங்களா, ரணகளி செடி வச்சுருக்கேன். குட்டி போட்டால் செடி முளைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. நிறையா பக்கத்தில் எப்படி செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க. தேங்க்யூங்க.